பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் வாழ்க்கையின் ஒரு புதிய கட்டத்தில், ஒரு புதிய பாதையில் அல்லது ஒரு புதிய பயணத்தின் தொடக்கத்தில் நிற்பதாக உணர்கிறீர்களா? நான் செல்லும் இந்த பாதை சரியானதா அல்லது எனக்கு தேவையானதை பெறுவேனா போன்ற கவலைகளுடன் எதிர்காலத்தை பற்றிய பயமும் உங்கள் இருதயத்தில் பெரும் பாரமாக இருக்கிறதா? இன்று வேதாகமத்தில் யாக்கோபு செய்த ஒரு அழகான ஜெபத்தையும் அவருடைய உணர்வு பூர்வமான விசுவாசத்தையும் குறித்து நாம் இன்று தியானிக்க போகிறோம். ஆமென். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21ஆம் வசனங்களில் யாக்கோபு ஒரு பொருத்தனையை பண்ணுகிறார். வாசிப்போம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 மற்றும் 21. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3 முக்கியமான சத்தியங்களை இன்று நாம் தியானிப்போம். முதலாவது, உங்கள் பயணத்தில் தேவனின் பிரசனம் உங்களோடு இருக்கும். ஆமென். யாக்கோபு தன் வீட்டை விட்டு வெளியேறி எதிர்காலம் எப்படி அமைய போகிறது என்று நிச்சயமற்ற நிலையில் தனிமையில் ஒரு பாலைவன பயணத்தை தொடங்குகிறார். ஆயினும் அவர் தேவனின் மீது கொண்டிருந்த விசுவாசத்தின் தன்மை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? தேவன் என்னோடு இருப்பார் என்ற உறுதியான நம்பிக்கையே ஆகும். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் எங்க இருந்தாலும், அது ஒரு புதிய வேலை தொடங்குவதோ, ஒரு தொழில் முயற்சிக்கோ, திருமண வாழ்க்கையோ அல்லது புதிய இடத்திற்கு மேற்கொள்ளும் பயணமாகவோ இருக்கலாம், உங்கள் பயணத்தை தேவனின் பிரசன்னத்துடன் தொடங்குங்கள். ஆமென். மனிதர்கள் உங்களை கைவிடலாம், சூழ்நிலைகளை மாறலாம், ஆனால் நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன் என்று வாக்குறுதி அளித்த தேவன் உங்கள் பயணத்தில் உங்களோடனே நடந்து வருகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, பாதுகாப்பும் வாழ்வாதாரமும் ஆண்டவரிடமிருந்தே வருகிறது. ஆமென். யாக்கோபு பெரிய ஆசீர்வாதங்களை கேட்கவில்லை. எனக்கு பிரியமானவர்களே, உண்பதற்கு உணவு, உடுப்பதற்கு உடை மற்றும் பயணத்தில் பாதுகாப்பு ஆகியவற்றை மட்டுமே அவர் கேட்டிருந்தார். ஆமென். எதிர்காலத்தை பற்றி நாம் பெரும்பாலும் அளவுக்கு அதிகமாக கவலைப்படுகிறோம். ஆயினும் நம்முடைய அன்றாட தேவைகளை சந்திக்கவும் தீமையிலிருந்து நம்மை காக்கவும் நம்ம பரமபிதா உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் கவலைகளை அவரிடம் ஒப்புவித்து உங்கள் பயணத்தில் முன்னோக்கி செல்லுங்கள். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, அமைதியான முடிவு நிச்சயம். தேவன் என்னை என் தகப்பனுடைய வீட்டிற்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணினால் என்று யாக்கோபு ஜெபித்தார். தேவனோடு தொடங்கப்படும் எந்த பயணமும் பாதியிலோ அல்லது கண்ணீரோடோ முடிவதில்லை. எனக்கு பிரியமானவர்களே, அவர் உங்களை அமைதி, வெற்றி மற்றும் நிறைவுடன் உங்கள் இலக்கை நோக்கி வழிநடத்துவார். ஆமென். இன்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குகிறீர்களா? மனிதரின் ஆதரவை அல்ல, மாறாக தேவனின் கையை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவரே, என் பயணம் உம்மோடு தொடங்கட்டும் என்று முழு இருதயத்தோடு சொல்லுங்கள். அவரே உங்களை வழி நடத்துவார். ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, பரலோக தேவனே, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் வாழ்வின் பயணத்தில் ஒவ்வொரு அடியிலும் நீர் எங்களோடு இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் பாதைகளை எங்கள் வழி நடத்தி ஆபத்திலிருந்து எங்களை காத்து எங்கள் தேவைகளை நிறைவு செய்து உங்கள் சித்தத்தின்படி எங்களை அமைதியில் வழி நடத்தியலும். இப்பயணம் முழுவதையும் உம்மோடு தொடங்கவும் உமது மகிமைக்காக அதனை நிறைவு செய்யவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் நான் விசுவாசிக்கிறேன். தினமும் தேவனுடைய வார்த்தை கேட்டு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர எங்களோடு இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்கள் சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. God bless you.